ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா கோலம் போடுறதுலேருந்தே நான் ஆரம்பித்தேன். எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்கழி மாதம் இல்லையா, டெய்லி ஒரு விதமான கோலம் நானும் அம்மாவும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ கலர் கோலமும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா மித்தன் குட்டிக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே ஒர்க்கிங் டே, அதனால் அர்லியாகவே எழுந்திரிச்சு சமையல் வேலையும் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து அவன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான். அதுக்கப்புறமா 10 days லீவு தான், அதனால் ஸ்பெஷல் ரெசிப்பியாக ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுமா அப்படின்ட்டு நிக்கில் குட்டி மித்துனுக்கு 2 பேருக்குமே வந்து நான் தான் இன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்காக வேண்டி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் நார்மல் ரைஸில் தான் பண்ணுவேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணால் மதியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, அதனால் கொஞ்சம் குழைவாக பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு சாப்பிட்ற பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பாஸ்மதி ரைஸ் தனியாக நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு இதில் கார்லிக் நிறையா போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துப்பேன். அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அதோடய வாசனை வந்து மித்தனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சேர்த்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தேவையான காய் எல்லாமே வந்து நான் நறுக்கி வச்சுட்டேன். மெயினாக வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, முட்டைக்கோஸ், இதுதான் வந்து மெயின். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ இருக்கிற காயை வச்சு அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மித்துன் குட்டிக்கு வந்து இந்த குடமிளகா பிடிக்கவே பிடிக்காது. நிக்கில் வந்து சாப்பிடுவான். அதனால் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டால் தெரியாது இல்லையா, அதனால் அப்படி தான் கட் பண்ணி போடுவேன் நான். முட்டைக்கோசும் கொஞ்சோண்டு தான் இருந்தது. ஸோ இருக்கிறத வச்சு அப்படியே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நான் அப்படியே தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தவுடனே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே வந்து ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சேன், கடைசியில் வந்து ஆன் ஆகாமல் அது பாஸ்லேயே இருந்தது. ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் அதனால் ஆட் பண்ண முடியல. இதுக்கு வந்து பெப்பர் காரம் தான், அதனால் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதுக்கு வந்து சாஸ் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பேரும் ஒரே வேன் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ என்னால் முடியல அப்படின்னா அவள் செஞ்சு கொடுப்பா, அவளுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ ஒரே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரே வேன்லேயே போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிக்கில் குட்டி ஏறுவான், அதுக்கப்புறமா மித்துன் ஏறுவான், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அதனால் லன்ச் வந்து அப்படியே மாற்றிப்பாங்க வேன்லேயே. ஸோ நான் வந்து அவனை அனுப்பினதுக்கப்புறமா சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இட்லிக்கு தேங்காய் சட்னி தான், தண்ணி சட்னி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலாக நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி தான், தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் நான் 2 பூண்டு போடுவேன், ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். பூண்டோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. ஸோ இதில் வந்து இஞ்சி, அப்புறம் வந்து புளி, ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். பச்சை மிளகா வந்து நான் கூட தான் போட்டிருக்கேன்.
ஏன்னா இது தண்ணி சட்னி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது அந்த காரம் வந்து கரெக்டாகிடும். நார்மலாக கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த சட்னியை சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி விடணும். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கலாம் வேணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தாளிக்கிற நேரம் தான். ஸோ மற்றபடி பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. நிறைய தாராளமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து வேம்பு பண்ணியிருந்தா ஒரு தடவை நாங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு பார்த்ததுலேருந்தே எப்போவுமே நான் இது தான் பண்ணுவேன், தேங்காய் சட்னி அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமா லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் சாதம் பண்ணுறேன் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம், அப்புறம் ஒரு 4 வரமிளகா, பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாமே அரைக்க தான் போகிறோம். அப்புறமா தனியா, அது வந்து ஒரு டீஸ்பூன். இது வந்து எள்ளு, கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் கடுகு தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு அந்த பொடி தான் மெயின். நம்ம வறுத்தது எல்லாமே அந்த பொடி தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட்டோம் அப்படின்னா. இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறமா கடலை, முழு நிலக்கடலை அது சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு கடலை வேண்டாம், அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் நான் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தட்டி போடலாம். ஸோ அவசரத்துக்கு நான் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் தான் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காவை ரொம்பவும் பொடியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் நிதானமாக பீசஸாக நம்ம கட் பண்ணி இதில் வதக்க போகிறோம். அவ்வளோதான். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். சாப்பாடு வந்து கலந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்ச பொடியை இதில் நம்ம சேர்த்துற போகிறோம். ஸோ இந்த பொடி தான் வந்து இந்த சாதத்துக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான ஸ்பைசஸ் வந்து நான் காரப்பொடி 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த பொடி அரைக்கும் போதும் நம்ம மிளகா சேர்த்துருக்கோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா சுண்டை இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சாதம் போட்டு கலந்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அது மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சிப்ஸோ இல்லை வாழைக்காய் ஃப்ரையோ போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்ச பொடியை மேலாக இன்னும் கொஞ்சம் தூவுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சுட சுட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் நெய் விட்டு கூட சாப்பிட்லாம், இல்லாட்டினா பரவாயில்ல அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாதமாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ் வந்து வாழைக்காய் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி பண்ணேன். இதுக்கு வந்து சிப்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாழைக்காய் வந்து செஞ்சு அப்படியே மேலாக வச்சுட்டேன் நான். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அவங்க வந்ததுலேருந்து பெருசாக எங்கேயும் நாங்கள் கூட்டிகிட்டு போகல. பாபா கோயில் போனோம். அதுக்கப்புறமா சரி அப்பா கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டிகிட்டு போனோம். இப்போ வந்ததுக்கு ரொம்பவே வந்து பெட்டராக இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு க்ரோத் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவருக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து அவர் கேட்டிருந்தார். அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது. சிவன், விஷ்ணு 2 பேருமே இருப்பாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் போகிற அன்றைக்கி ஐயப்ப பூஜையும் நடந்துகிட்ருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் எங்கள் அப்பா. ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவர் நார்மலாக இருக்கும்போது ஒரு நாள் கூட தவறாமல் கோயிலுக்கு போவாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி நாங்கள் அன்றைக்கி கிளம்பினோம். அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
அப்பா கூட வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு அவுட்டிங் டே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஹோட்டல் போகிற பிளான் கூட இல்லை. ஆனால் சடனாக வந்து என் ஹஸ்பண்ட் இல்லை ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போய், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆகிடுச்சுங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச பாட்டை எல்லாமே நாங்கள் அப்படியே போட்டுட்ருந்தோம். அந்த ரஜினி சாங்ஸு அதெல்லாம் வந்து இந்த ஒரு மிடில் வந்து அந்த 80s வந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வந்து அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் காரில் கேட்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து நமக்கு வேலையே சரியாக இருக்கும். அந்த பாட்டு கேட்கலாம் எனக்கு மைண்ட் செட் இருக்காது. அதனால் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் நேராக அக்ஷயம் போயிட்டோம். அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பண்ணிவிட்டு உடனே வந்து டேபிள் கிடச்சிருச்சு. அன்றைக்கி அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.